Good morning, sir. Good morning, madam. Good morning, sir. Prabhan, Sir, good morning. Good morning, sir. Good morning. Good morning. Good morning, sir. சொல்லுங்க. பிரபான் ரொம்ப புதுசா வந்திருக்காங்க சார். ஓகே. அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். பிரபா. Welcome to the morning session. Welcome to the Vestige family. பிரபா மேடம் பேசுங்க. ஓகே. லாஸ்ட் முடிச்சுட்டு பேசலாம் மேடம். அவங்க மைக் ஆன் பண்ணி பேசிட்டோம். இப்போ இன்னைக்கு இது ஃபீட்பேக் யாராவது 2 பேர் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். ஹலோ ஹலோ. எஸ் சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். பிரபான் புதுசா சேர்ந்திருக்கோம் சார். ஓகே ஃபைன். எப்படி இருக்குது வெஸ்டேஜ் ப்ராடக்ட்லாம்? நல்லா இருக்குங்க சார். ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணீங்களா? யூஸ் பண்ணிருக்கோம் சார். வெரி குட். இன்னைக்கு மார்னிங் செஷன் எப்படி இருந்தது? ஏங்க சார்? இன்னைக்கு மார்னிங் செஷன் எப்படி இருந்தது? புரியலைங்க சார். அது இப்போ மார்னிங் நம்ம மீட்டிங் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இப்போ இவ்வளவு நேரம் இந்த மீட்டிங் பாத்தீங்களா இல்லையா? எப்போ வந்தீங்க? நாங்க இப்ப இவ்வளவு நேரம் பார்த்துருந்தோம் சார். ஒரு 6:15 இருந்து பார்த்துருந்தோம். 6:15 இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சுங்க சார். நீங்க பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு என்ன புரிதல் வந்தது? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? புரிஞ்சுக்கிற மாதிரின்னா அவங்க சொன்ன ஒரு விஷயமும் புரிஞ்சுச்சு. லைஃபுக்கு இதை இப்படிலாம் கொஞ்சம் முயற்சி பண்ணா முன்னேற முடியும் அப்படின்ட்டு புரிஞ்சுக்குங்க சார். ஓகே குட். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் குட் மார்னிங் சார். பிரபு பேசுறேன் சார். குட் மார்னிங் சார். இன்னைக்கு இந்த செக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மைண்டு நம்ம மனசை ட்ரெயின் பண்ணணும். அப்புறம் நம்ம ட்ரெயின் ஆயிடுவோம். எதை பத்தி நினைக்கிறோம் அப்படிங்கிறது. அடுத்தது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம நினைச்சாதான் நம்ம மைண்டு மாறும். ட்ரெயின் பண்ணணும் நம்மளை. அடுத்தது அதுக்கப்புறம் தான் மற்றவங்களை ட்ரெயின் பண்ண முடியும் அப்படின்றது. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு செக்ஷன்லயும் நீங்க நிறைய மோட்டிவேஷன் எழுந்தே நடக்க முடியாதுன்ற நிலைமையில இருக்கிறவங்களை கூட நீங்க இல்ல நம்மளால ஓட முடியும், நடக்க முடியும் அப்படின்றத இதை போட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூங்க சார். தேங்க்யூ. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனசுக்கு எவ்வளவு பவர் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமா ஒரு மிகப்பெரிய சக்சஸ பண்ண முடியும். பெரிதினும் பெரிது கேள். முதல்ல கேட்க தயாராயிட்டோமா? முதல்ல நம்ப தயாராயிட்டோமா? நம்ம நம்பினாதான் கேட்க முடியும். ஒருத்தட்ட கடன் கேட்கணும்னா கூட அவர் நமக்கு தருவாருன்ற நம்பிக்கை இருந்தா தான் போய் கேட்போம். எல்லாத்தையும் கேட்போமா? அப்ப இது கிடைக்கும், அம்மா கிட்ட இது கேட்டா கிடைக்கும், அப்பா கிட்ட இது கேட்டா கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட தான் நம்ம போய் கேட்கிறோம். அப்ப அதே மாதிரிதான் நம்ம மனசுகிட்ட கேட்டா கிடைக்கும். நம்ம மனது, ஆள் மனது நம்ம எது கேட்டாலும் தரும். அதான் ரொம்ப அழகா ரொம்ப 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 அழகா அவங்க அந்த உதாரணங்களை சொன்னாங்க. அனுமார் மாதிரி, அனுமாருடைய சக்தி அனுமாருக்கு தெரியாது. ஆனா அனுமார் எல்லாரோட சக்தி வாய்ந்தவர் ராமாயணத்துல. அப்போ அதே மாதிரிதான் நம்ம மனச நம்ம கேட்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறோம். ஆனா கேட்டா நம்ம மனசுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. நம்ம மனசு அதை கொடுக்க முடியும்
அப்படின்றத ரொம்ப தெள்ள தெளிவா ரொம்ப அழகா சொன்னாரு. கரெக்டா? வேற யாராவது உங்களுக்கு புரிஞ்சத நீங்க பேசலாம். 3 நாள் மார்னிங் செஷன் இல்ல. இன்னைக்கு காலைல எல்லாருமே குட் மார்னிங் சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனாலும் ஃபீட்பேக் சொன்னா இன்னும் அதை விட சந்தோஷமா இருக்கும். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். சார் ஒவ்வொரு நாளுமே இந்த ஒவ்வொரு மோட்டிவேஷன் வந்து நம்மளை நம்பாம இருக்கிறது, நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி நம்பணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதா இருந்தது சார் இன்னைக்கு. நமக்கே நம்ம மேல நம்பிக்கை இல்லைன்னா அப்ப மத்தவங்களுக்கு எப்படி சார் வரும்? அதனால நம்ம நிறைய விஷயம் அந்த மோட்டிவேஷனல் கேட்கும்போது இன்ஸ்பயர் ஆகுற மாதிரி இருக்குங்க சார். வெரி குட். ஃபர்ஸ்ட் இதை நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிட்டோம்னாலே அடுத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படிங்கறது புரிஞ்சுதுங்க சார். நல்ல பாயிண்ட். நமக்கே நம்ம மேல நம்பிக்கை இல்லைன்னா நம்ம எப்படி மற்றவங்கள நம்ப முடியும்? நம்மள எப்படி கண்டிப்பா மற்றவங்க நம்புவாங்க? அப்ப நமக்கே நம்ம அதான் மேல சார். இந்த ஒரே நம்பிக்கைக்கு ஒரு விஷயம். சொல்லுங்க. எஸ் சார். இல்ல சொல்லுங்க சார். நமக்கே நம்ம மேல நம்பிக்கைக்கு தான் அவர் ரொம்ப அழகா சொன்னாரு. 6 மணிக்கு எழும்பணும்னு முடிவு பண்ணிட்டு படுக்கிறது ஒரு இது. ஆனா 6 மணிக்கு நான் எழுப்ப மாட்டேன், என்னை எழுப்பி விடுன்னு அலாரம் வைக்கிறது இன்னொரு வகை. அலாரம் வச்சாலும் நான் எழுப்ப மாட்டேன்றது இன்னொரு இன்னொரு பிரிவு. அப்போ நம்ம மனசுக்கு என்ன சொல்றோம்? நான் 6 மணிக்கு அலாரம் அடிச்சா கூட எழுப்ப மாட்டேன். ஆனாலும் அலாரம் வைக்கிறேன் 6 மணிக்கு எழுப்பணும்னு. எப்போ அலாரம் வச்சா எழுப்ப மாட்டேன்? நம்மள சில பேர் அதான் பண்றோம். 6 கண்டிப்பா மணிக்கு சார். அலாரம் வைக்கிறோம். ஆனா 6:15 தான் எழும்புறோம். 6:30க்கு தான் எழும்புறோம். அப்போ இந்த தகவல் இது உண்மையா? உண்மை இல்லையா? உண்மைதான் சார். 100%. அப்போ 5 மணிக்கு எழும்புறவங்க இருக்கிறாங்க. டெய்லி 4 எஸ் மணிக்கு எழும்புறவங்க இருக்கிறாங்க. அப்ப இந்த பிரபஞ்சத்துல நம்ம எதை நம்ம விதைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அதுக்கு தான் அன்றைக்கே சொன்னாங்க, நல்லதை நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும். நான் முதல்ல நல்லதை நினைக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். எல்லாரும் வெற்றி பெறணும்னு நினைக்கணும். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நல்லதே நடக்கும். நம்முடைய எண்ணங்களுக்கு சக்தி அதிகம். நீ எதை ஈர்க்கிறாயோ அது உன்னை தேடி வரும். நீ எதை விரும்புகிறாயோ அது உன்னை தேடி வரும். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அதுதான். ஒரு நல்ல எனக்கு ஒரு நல்ல தொழிலை காட்டு, நல்ல ஒரு வழியை காட்டுன்னு எல்லாரும் போய் திருப்பதி கோயில்லையும் வேளாங்கண்ணி கோயில்லையும் போய் கும்பிட்டு வந்துட்டோம். வழி கிடைச்சிருச்சு. ஆனா இன்னும் நம்ம அந்த நமக்கு கிடைச்ச வாய்ப்பை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்? இன்னும் கண்ணை மூடி வேடிக்கை பார்க்குறோமா? இல்ல கண்ணை திறந்து அதுல ஜெயிக்கிறதுக்கான வழியை பார்க்குறோமா? அதுதான் முக்கியம். அப்ப இதுல முடியும் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஒரு 10 crore ஆஃபர் கொடுத்தாங்க. அந்த ஆஃபர்ல எக்ஸ்ட்ரா போனஸ் வாங்கினவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? யாராவது இந்த 5 crore பூல் 3 crore பூல்ல யாராவது சக்சஸ் ஆயிருந்தீங்கன்னா ஓபன் பண்ணி பேசுங்க. சாரதி 4 மாசம் தான் அவர் ஒர்க் பண்ணாரு. பிரான்ஸ் டைரக்டர் முடிச்சாரு. அப்புறம் அடுத்த மாசம் பிரான்ஸ், அடுத்த மாசம் சில்வர். ஸோ பிரான்ஸ் அடுத்த மாசம் சில்வர், அடுத்த மாசம் சில்வர். 3 மாசம் தான். ஆனா 3 மாசத்துல கூட அவர் அந்த 5 crore பூலுக்கு எலிஜிபிள் ஆயிட்டாரு. மிஸ்டர் சாரதி ஒரு கல்லூரி படிப்பை இப்பதான் அவர் முடிச்சிருக்காரு. ஸோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை கேட்கலாம். சாரதி குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஆல் லீடர்ஸ். இந்த மாசம் உங்களுடைய செக் எவ்வளவு? 16,000 சில்லற ரூபாய் வந்துருச்சு. கரெக்டா சொல்லணும்னா 16,152 ரூபாய். ரைட், ஓகே, ஃபைன். டிராவல் ஃபண்டு டிடிஎஸ் எல்லாம் போக 14,774 ரூபாய். மொத்த செக் தான் உங்க செக்கு. அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எவ்வளவு? அதாவது இந்த இதுக்காக 4,330 ரூபாங்க சார். 5 crore பூலுக்கு 4,330 ரூபாய் கிடைச்சது. 4,330 ரூபா வந்தது. இப்ப நீங்க 3 மாசம் தானே ஒர்க் பண்றீங்க? ஆமாங்க சார். 3 மாசம் தான். ஃப்ரெண்ட்ஸ், அதுலயும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் போட்டு அந்த
ஆஃபருக்கு எலிஜிபிள் ஆனா 3 மாசம் தான் நீங்க ஒர்க் பண்ணீங்க. ஆனா அதுல வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு அதை ஒர்க் பண்ணீங்க. ஆம். ஸோ ஆமா. ஸ்கிரீன்ல அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை போட்டிருக்கேன் பாருங்க. 16,152 ரூபாய் அவருடைய செக்கு. டிராவல் ஃபண்டும் டிடிஎஸும் நமக்கு வரக்கூடியது. டிராவல் ஃபண்டு நீங்க நாளைக்கு தாய்லாந்து போகும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது டிடிஎஸ் வந்து நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ எனிவே இப்போ இது 3வது மாதம் இல்லையா? முதல் மாசம் பிரான்ஸ், ஆமா 2ஆம் மாசம் சில்வர், 3ஆம் மாசம் சில்வர். இது 3ஆம் மாசம் செக். ஆமா போன மாசம் எவ்வளவு செக் வந்தது? போன மாசம் 15,700 ரூபாய் சில்லற ரூபாய். போன மாசம் 15,000. அதுக்கு முந்தின மாசம் அப்பயும் 15,000 சில்லற ரூபாய். பிரான்ஸ்லயும் 15,000 வாங்கியிருக்காரு, சில்வர்லயும் 15,000, இப்ப 16,152. இது இல்லாமல் ஒரு 4,000 ரூபாய். ஃப்ரெண்ட்ஸ், நல்ல விஷயமா இல்லையா? இது எல்லாருக்கும் இருக்கா? இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? அது சொல்லுங்க. கண்டிப்பா இருக்கு சார், எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனா 3 மாசத்துல இவ்வளவு ரேஞ்சில பண்ணியிருக்காருன்னா ஒரு பெரிய ஒரு சாதனை. நானும் 2 வருஷமா முயற்சி பண்றா முடிய மாட்டேங்குது சார். அது அவனோட அதை எப்படி பண்ணாருன்னு அதுதான் பழனிவேல் சார், உங்க எண்ணம் தான் உங்களுக்கு. எப்ப பாரு முடியல முடியல, யாரும் வரல இப்படிதான் பேசுறீங்க. நான் திரும்ப பதிவு பண்றேன். நீங்க உங்க அப்ளைனோட கரெக்டா ஒர்க் பண்ணுங்க, கரெக்டா பயிற்சி எடுங்க. நீங்க பேசுங்க, உங்களால முடியும். நீங்க பேசுற அத்தனை பேர் வருவாங்க. உங்களால முடியும், என்னால முடியும்னு நம்பிக்கையோட போய் பேசுங்க. நான் பேசுறவங்க வருவாங்கன்னு நம்பிக்கையோட பேசுங்க. அதை விட்டுட்டு எப்போ பாரு நீங்க பேசுறது எப்பவுமே அந்த நேர்மறையாவே இல்லை. எப்ப பாரு முடியல வரல. இந்த மாசம் பிராஞ்ச முடிக்கல நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா ஆமாங்க, அதுக்கு உங்க அப்ளைனோட சப்போர்ட்டை கரெக்டா கேளுங்க. அவரோட அப்ளைன் சப்போர்ட்ல தான் இந்த வேலையை முடிச்சிருக்காரு. 3 மாசம். முதல் மாசமே டைரக்டர் முடிச்சாரு. 2ஆம் மாசம் சில்வர், 3ஆம் மாசம் சில்வர். அவர் பாருங்க, இந்த பிரான்ச் டைரக்டர் குவாலிஃபைட் லெவல், பேஸ் லெவல் பிரான்ச் டைரக்டர், ஃபுல் போனஸ் 4,330 ரூபா. அப்போ அந்த சக்சஸ் எல்லாருக்கும் இருக்கு. யார் யாரு சரியா பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இருக்கு. யார் யாரு இத சரியா கரெக்டா பாசிட்டிவா அந்த மனசுக்கு சரியான விஷயத்தை கொடுத்து ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இருக்கு. நம்முடைய டாபிக் அதுதான். நம்ம மனசுல எதை போடுறோமோ அதான் முடியும், நான் சாதிப்பேன், என்னால முடியும் அப்படின்ற நம்பிக்கை. இதுதான் இன்றைக்கு நிறைய பேருடைய சக்சஸுக்கு காரணம். முழு நேரமா நம்முடைய உழைப்பையும் நம்முடைய நேரத்தையும் சரியா கொடுக்கணும். டைம் இஸ் மணி. ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். ஆனா அந்த 24 மணி நேரத்தை எப்படி பயன்படுத்துறோம்ன்றதுதான் முக்கியம். 24 மணி நேரமும் நான் ட்ரைனிங் பார்க்கறேன், நான் கத்துக்கிறேன்றது இல்லை. ட்ரைனிங் பார்க்கணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, ரெக்கார்ட் பண்ணுங்க, எங்க தப்பு பண்ணீங்கன்றதை கண்டுபிடிங்க, உங்களை நீங்க அனலைஸ் பண்ணுங்க. எல்லாருக்குமே சரி. நம்ம எந்த இடத்துல தவறு பண்றோம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம திருந்த முடியும். நாம 6 பேர் ஓடிட்டு இருக்கோம், 10 பேர் ஓடிட்டு இருக்கோம். அப்ப நம்மளால ஃபர்ஸ்ட்ல வர முடியலன்னா என்ன காரணம்? அப்ப இன்னும் பிராக்டிஸ் தாங்க பெரிய சக்சஸ். ப்ரூஸ்லி சொல்லியிருக்காரு, 10,000 வந்து கிக் தெரிஞ்சவன் அப்படின்னு நான் பயப்பட மாட்டேன். ஆனா ஒரு கிக்கையே 10,000 முறை பிராக்டிஸ் பண்ணிருக்கிறான் அப்படின்னாக்கா நான் அவனை பார்த்து பயப்படுவேன். ஒரே கிக்க 10,000 முறை பிராக்டிஸ் பண்ணவங்க. அப்போ பிராக்டிஸ், எந்த ஒரு துறையா இருந்தாலும் பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து சரியான உதாரணம் சச்சின் டெண்டுல்கர். அவர் என்னதான் மாஸ்டர் பேட்ஸ்மேனா இருந்தாலும் எந்த ஒரு மேட்ச் வந்தாலும் நிச்சயமா அவருடைய பயிற்சி வந்து ரொம்ப 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 சிவியரா இருக்குமா. அந்த இன்வால்மெண்ட், அந்த தொழிலை நேசிக்கிறது, செய்யக்கூடிய வேலையை நேசிக்கிறது, அதுல இன்வால்வ் ஆகுறது. அப்பதான் அதை நம்ம சரியா உணர முடியும், அதை சரியா மற்றவங்ககிட்ட நம்ம வெளிப்படுத்த முடியும்.
இப்போ ஒரு விளையாட்டு வீரர் அவர் பயிற்சி எடுக்கிறாருன்னா அப்பதான் அவரு அங்க கிரவுண்ட்ல அவர் எப்படி பால் வந்தா எப்படி அடிக்கணும்ன்றத திரும்ப திரும்ப பயிற்சி எடுக்கும்போது அந்த பால் வரும்போது ஈஸியா அடிப்பாரு. பயிற்சியே இல்லாம போயிட்டுன்னா வர்ற பாலுக்கு திணறி அவுட் ஆகி வெளியே வந்துருவாங்க. இதுதான் நடக்கிறது. அதே மாதிரிதான் இன்னைக்கு நெட்வொர்க்ல நமக்கு பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் நம்ம இன்னும் ஃபீல்டுல போய் பேசுறது. ஃபீல்டுல போய் பேச பேச நிறைய நமக்கு பயிற்சி, அங்கேயே நிறைய பயிற்சி கிடைக்கும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நல்லபடியா எடுத்து நம்ம அதுல கிடைக்கக்கூடிய நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது சரி, ஒரு சில நமக்கு வந்து வேற ஒரு தவறான எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். ஆனா அதை வந்து எப்படி மாத்தணும், எப்படி நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும், அதை மட்டும் திங்க் பண்ணுங்க. அதை உங்க அப்ளைனோட உட்காருங்க. அதுதான் சொல்றது, அப்ளைன் வந்து எப்பவுமே அப்பா மாதிரி. நம்முடைய முன்னேற்றத்துக்கு நம்முடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் அணு அணுவா நம்மளை வந்து செதுக்குற ஒரு சிற்பி நம்ம அப்பா. இந்த உலகத்துல எல்லாருக்குமே அவங்க அப்பா தான் ஒரு பெரிய ரோல் மாடலா இருப்பாரு. அவங்க அப்பா தான் அவருடைய முன்னேற்றத்துக்கு காரணமா இருப்பாங்க. அதே மாதிரிதான் அப்ளைனும். நிறைய பேர் அப்ளைனை பிடிக்கல, அப்ளைன் மேல அப்ளைனை குறை சொல்றது, இதெல்லாம் நடக்கும். ஏன்னா நான் விரும்புற மாதிரி அப்ளைன் நடந்துக்கணும்னு நினைச்சா எல்லாரும் விரும்புற மாதிரி அப்ளைன் நடந்துக்க முடியாது, மாட்டாங்க. ஏன்னா அப்ளைனுக்கும் நிறைய வேலைகள் இருக்கும். அப்ளைனுக்கும் நிறைய, என் கூடவே அப்ளைன் இருக்கணும்னு சொல்ல முடியாது. இருக்கும்போது பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். இருக்கும்போது பயிற்சி எடுத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஆரம்ப காலத்துல விக்டோரியா மேடம் 1-to-1 வருவாங்க, ஹோம் மீட்டிங்லாம் வருவாங்க. அப்ப நான் சொல்லுவேன், என்ன 2 வருஷம் கழிச்சு நம்ம மேடம்கிட்ட பேசுறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அதே மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஆரம்ப காலத்துல ஒரு டீம் வரும்போது அந்த அப்ளைனுக்கும் வேற டீம் இருக்காது, அந்த டீமோட ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா சில பேர் கடைசி வரைக்கும் அப்ளைன் அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நண்பா, அப்ளைனுக்கு நிறைய டீம் வந்து அப்ளைன் நிறைய டீம்ல போய் ஒர்க் பண்ணாதான் அவரும் அவரோட சாதனை பண்ண முடியும், அவரும் அடுத்த லெவலுக்கு போக முடியும், அவரும் நிறைய சம்பாதிக்க முடியும். அப்பதான் அவரை நீ மோட்டிவேட் பண்ண, அவரை காட்டி நீ உன்னுடைய டீமை மோட்டிவேட் பண்ண முடியும், நமக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும். இப்போ நான் ஜாயின் பண்ணும்போது விக்டோரியா மேடம் டைமண்ட் டைரக்டர், 40,679 ரூபா அவங்களோட இன்கம். அப்பயே நான் என் டீம்ல உள்ள நண்பர்கள்ட்ட சொல்லுவேன், மேடம் எத்தனை ஹோம் மீட்டிங் கூப்பிடணுமோ இப்போ கூப்பிட்டுங்க. இன்னும் ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு அவங்க ஹோம் மீட்டிங்லாம் வர முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும். அவங்க ரொம்ப பிஸி ஆயிடுவாங்க. அதே நிலை எல்லாருக்கும் வரும். இப்போ அந்த இன்வால்மெண்ட் சரியா பயன்படுத்திங்க, உங்க அப்ளைனை பயன்படுத்துங்க, கத்துக்குங்க. நமக்கும் எல்லாருக்குமே சொந்தமா நிறைய ஐடியா இருக்கு. அதுவும் இல்லாம வெஸ்டீஜில் நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு, அப்ளைன் மட்டும் இல்லை, நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம். அது பியூட்டிக்காரா இருந்தாலும் சரி, இல்ல இது நம்ம விஐபியா இருந்தாலும் சரி, விஎல்சியா இருந்தாலும் சரி. நான் அதுக்கு போகணுமா, எனக்கு தெரியாதா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நிச்சயமா தெரியாது. இன்னும் விஐபி ட்ரைனிங்ல போய் உட்காந்து கத்துக்கிறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம், விஎல்சி போறதுக்கு தயாரா இருக்கிறோம். ஆனா புதுசா டைரக்டர் ஆனவங்க முதல்ல போக வேண்டியது விஎல்சி. நீங்க அதுக்கு போனாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். நான் தான் இப்போ 10,000 வாங்குறேனே, 12,000 வாங்குறேனே, 20,000 வாங்குறேனே, நண்பா அதை 1 லட்சமா மாத்தணும் அப்படின்னா விஎல்சிக்கு போய் ஆகணும். ஒருத்தர் பிரான்ச் டைரக்டர் முடிச்ச பிறகு ஒரு டீமை லீட் பண்றதுக்கு அவருக்கு ஒரு அந்த தலைமை பண்பு வரணும் அப்படின்னா நிச்சயமா விஎல்சி அட்டன் பண்ணா மட்டும்தான் வரும். பிரான்ச் டைரக்டர் ஆன பிறகு நீங்க விஎல்சி அட்டன் பண்ணலன்னா நீங்க அங்க ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருப்பீங்க. அதுக்கு அடுத்த மாசம் பிரான்ச் கம்ப்ளீட் பண்றது கூட உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிளிங் வரும். இதெல்லாம் நாங்க அனுபவத்துல சொல்றோம், புரிஞ்சுக்கோங்க. அப்ளைன் சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம நன்மைக்காக அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாரும் சக்சஸ் ஆயிடலாம். ஸோ எல்லாருக்குமே இது சாத்தியம். வேற யாராவது இருக்கீங்களா? இந்த 5 crore. வெரி குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஜெகதீசன் வாணியம்படி. இப்போ 7 மணிக்கு வந்தீங்களா சார்? சார் 7 மணிக்கு தான் உள்ள வந்தீங்களா? ஆமா சார். இல்ல ஒரு 10 minutes பிஃபோரா வந்துட்டேன் சார். ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது சார். இன்னைக்கு மார்னிங் செக்ஷன் வந்து நம்ம மனசை வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறோமோ, நம்பிக்கை தான் எல்லாமே. அந்த என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பண்ணும்போது நிச்சயமா அந்த இடத்துல சக்சஸ் இருக்கு சார். டீம் வளர்ந்துட்டு தான் இருக்கு, அதை நம்பணும். நம்ம நான் சொன்னா யாரும் கேட்கலன்ற மைண்ட் செட் இருந்தா அது அப்படிதான் தெரியும் அவங்களுக்கு.
ஆனா டீம் உண்மையிலேயே வந்து பழனிவேல் சார் சூப்பரா growth ஆயிட்டு இருக்கு. அவங்க டீம் லீடர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, புதுசு புதுசா மெம்பர்ஸ் வந்துட்டு இருக்காங்க, பர்ச்சேஸ் ஆகுது. அது வந்து அவர் பாசிட்டிவா எடுத்துக்க வேண்டியதான். பாசிட்டிவா எடுத்துட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் வேகம் அவர் கண்டிப்பா இருக்கு இதுல. அவர் மிகப்பெரிய லெவலில் சக்சஸ் பண்ணாரு. ஏன்னா அந்த அளவுக்கு உழைப்பு கொடுக்குறாரு. அந்த மைண்ட் செட்டை மட்டும் கொஞ்சம் லைட்டா மாத்திட்டாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். சார் அவருடைய உழைப்புல யாரும் குறை சொல்ல முடியாது. அவருடைய ஆர்வத்தை யாரும் குறை சொல்ல முடியாது. அவருடைய அந்த அதாவது ஜெயிக்கணும்ன்ற அந்த வேகம் எல்லாம் இருக்கு. அவரு நீங்க சொன்ன மாதிரி எனக்கு சூப்பரான டீம் இருக்கு சார். நான் சூப்பரா பண்ணிட்டு இருக்கேன் சார். என் டீம் சூப்பரா இருக்கு சார். நான் பேசுற ஆளுங்கள்லாம் எல்லாருமே அற்புதமான ஆளுங்க. எல்லாரும் என் கூட வராங்க, நல்லா பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் அவர் வளர்த்துக்கிட்டாருன்னா அது அப்படியே மாறிடும். சூப்பர் சூப்பர் சார். அதுதான் சார். நல்ல டீம் டெவலப் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஆரம்பத்துல பார்க்கும்போது பழனிவேல் சாருக்கும் இப்ப இருக்க பழனிவேல் சாருக்கும் மலைக்கும் மடுவுக்கு வித்தியாசம் சார். அந்த அளவுக்கு ஹை லெவல்ல பழனிவேல் இருக்கு. சார்ட்ட அடிக்கடி சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், சார் எனக்கு நடக்கலையே சார், எனக்கு வரலையே சார் அப்படின்னு நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அதான் நடக்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு சக்தி அதிகம், உங்களுடைய எண்ணங்களுக்கு சக்தி அதிகம். வார்த்தைகளை மாத்துங்க, எண்ணங்களை மாத்துங்க. நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அவருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே சரி. எனக்கு பேச தெரியாது சார், நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா பேச தெரியாது சார். நான் பேசுறேன் சார், நீங்க கேளுங்க. நான் பேசுறேன் சார், நான் டீமை பாக்குறேன் சார், நான் டீம்கிட்ட பேசுறேன் சார். என் டீம்லாம் சூப்பரா இருக்காங்க சார், நான் மீட்டிங் சூப்பரா பண்றேன் சார். ஒவ்வொருத்தரும் அந்த இண்டிபெண்டா அந்த இண்டிவிஜுவாலிட்டி நீங்க வளர்த்துக்கிட்டால் மட்டும்தான் நண்பர்களே இங்க ஜெயிக்க முடியும். உங்களுடைய எண்ணங்களை மாத்தினீங்கன்னா நிச்சயமா அந்த எண்ணங்களுக்கு நிறைய சக்தி அதிகம். உங்களுடைய ஆள் மனசுல போடுங்க, நான் ஒரு மிகப்பெரிய ட்ரைனர், நான் ஒரு மிகப்பெரிய ஸ்பீக்கர், நான் ஒரு மிகப்பெரிய பிரசன்டர், நான் ஒரு மிகப்பெரிய லீடர். எவ்வளவு பேர் உட்கார்ந்தாலும் என்னால பேச முடியும், எத்தனை கேள்வி கேட்டாலும் எனக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்றத நீங்க மைண்ட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எத்தனை கேள்விகளுக்கும் பதில் இருக்கு. இதுல என்ன அப்படின்னா இந்த எண்ணங்கள் வந்து அவருக்கு மட்டும் இல்ல சார், எனக்கு கூட ஆரம்பத்தில் இருந்தது தான், எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஆனா அதுல இருந்து வெளியே வந்துடணும். அது வந்து அந்த வெளியே வர ரகசியத்தை மட்டும் தெரிஞ்சுட்டாங்கன்னாங்க உண்மையிலேயே பெரிய லெவலில் சக்சஸ் பண்ணலாம் சார். அதே போல இந்த 5 crore கிளப் வந்து பாத்தீங்கன்னாக்கா புல் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4567 ரூபா வந்தது சார். ரொம்ப ஹாப்பியா இருந்தது. எக்ஸ்ட்ரா போனஸ் கிடைச்சது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது சார். நல்லா இருக்கு. ஏன்னா இது எல்லாருமே வாங்கணும். ஏன்னா கம்பெனி வந்து எல்லாருக்குமே தான் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பயன்படுத்திக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை சார். ரொம்ப ஹாப்பி சார். தேங்க்யூ சார். அதாவது ஒரே வேலைக்கு ஒரு வருமானம் தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஒரே வேலைக்கு வருஷத்துல ஒரு போனஸ் 2வது வருமானம் வாங்குறோம். ஆனா வெஸ்டேஜ்ல ஒரே வேலைக்கு எத்தனை 7 இன்கம் வாங்கினா கூட 8வது இன்கமும் வாங்கும்போது சந்தோஷமா தான் இருக்குது எங்களுக்கும். உண்மைதான் சார். எத்தனை ஒரே வேலைக்கு தானங்க, இது ஒரு வேலை தானே செய்யறோம். அதே மார்னிங் செஷன் தான் பண்றோம், அதே மீட்டிங் தான் பண்றோம், அதே 1-to-1 தான் பண்றோம், வேற எதுவும் மாத்தி பண்ணலையே. அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் கம்பெனி கொடுக்குதுன்னா அதை நம்ம வாங்கணும். கம்பெனி கொடுக்கக்கூடிய அத்தனை ஆஃபரையும் நம்ம வாங்கணுங்க. கன்சிஸ்டன்சி ஆஃபரா இருந்தாலும் சரி, ரீபர்ச்சேஸ் ஆஃபரா இருந்தாலும் சரி, இல்ல வேற எந்த ஆஃபரா இருந்தாலும் சரி. இத ஒரு பேக் ஆஃபர் கொடுத்தாங்க, இப்போ ஒரு இது மிலன் இதெல்லாம் வாங்குறதுக்கு, டியூ கார்டன் இதெல்லாம் வாங்குறதுக்கு இப்போ ஒரு ஜக்கு கொடுத்தாங்க. மில்டன் ஹாட் அண்ட் கூல் பிளாஸ்க் கொடுத்தாங்க. இதெல்லாம் வாங்குறதுக்கு நம்ம தயாராகணும். எல்லாத்துக்கும் நம்மளை தயார்படுத்திக்கணுங்க. முடியுமான்னு கேட்டா முடியும். நம்ம முடியும்ன்றத முதல்ல பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி பிரபா மேடம், இந்த உமன் சிஎன்டிக்கு வந்தீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் இதானே? பிரபா மேடம் சொல்லுங்க சார். குட் மார்னிங் சார். மேடம் உங்களை சொல்ல மேடம், இன்னைக்கு அவங்க பிரபா ஆல்ரெடி இருக்கிறாங்க. அவங்க வந்து சில்வர் டைரக்டர். ஃபர்ஸ்ட் டைம் சென்னைக்கு உமன்ஸ் சிஎன்டிக்கு வந்தாங்க. அவங்ககிட்ட கேட்குறேன். இன்னொரு பிரபா இருக்காங்க உள்ள. தேங்க்யூ சார். வந்திருந்தேன் சார். என்ன மேடம்? சார் வந்திருந்தோம் சார், உங்களை தான் பார்க்க முடியலைங்க சார். ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வந்திருக்கீங்க இல்லையா? ஆமாங்க சார். ட்ரைனிங் மீட்டிங்க்கு தான் லாஸ்ட் வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது சார். நிறைய விஷயங்கள், நிறைய சக்சஸ் வந்து சொன்னாங்க சார். அங்க ஸ்டேஜ்ல மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமாமா, ஆனால் மங்கையராய் பிறந்து பல சாதனைகள் செய்த மங்கையரை பார்க்கும் போது எப்படி இருந்தது உங்களுக்கு?
ரொம்பவே நிகழ்ச்சியா இருந்தது சார். ஏன்னா ஒரு மேடம் பேசுனாங்க. நான் 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். ஸ்கூலுக்கு போனதே இல்ல. ஆனா வந்து இன்னைக்கு கார் வாங்கியிருக்கேன். என் பின்னால வந்து 1000 பேர் நிக்கிறாங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க சார். அதெல்லாம் பார்க்கும்போது நெறைய பெண்கள் அங்க வந்து நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்றத தாண்டி நம்மளாலயும் சாதிக்க முடியும், சம்பாதிக்க முடியும். இதுக்கு வந்து படிப்புலாம் ஒரு தடையே இல்ல அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சாதனைகள் எல்லாம் சொன்னாங்க சார். அதெல்லாம் கேட்கும்போது நம்மலாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஒண்ணுமே இல்ல அப்படின்னு தோணுச்சு சார். இன்னும் நெறைய பண்ணணும். வெற்றி நம்ம பக்கத்துல தான் இருக்கு. அத நமக்கு தான் எட்டி பிடிக்க தெரியல அப்படிங்கறது எல்லாமே அன்னைக்கு அனலைஸ் பண்ணேன் சார். அங்க வரும்பொழுது அங்க ஃபர்ஸ்ட் வரும் அட்டெண்ட் பண்ணேன் சார். அந்த இடத்துல வரும்பொழுதுதான் உங்களுக்கு அதெல்லாம் புரியும். நான் அதுதான் அடிக்கடி சொல்லுவேன். கண்டிப்பா, கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். அதாவது ஆபீஸ்ல மொத்தம் 4 ப்ரோக்ராம் நடக்குது. ஒன்னு கண்டிப்பா 2ஆம் சார். தேதி சாம்பியன்ஸ் டே, ம். அடுத்தது கண்டிப்பா சார். உமன்ஸ் சிஎன்டி, அடுத்தது 2 சிஎன்டி நடக்கும், இன்னொரு சிஎன்டி நடக்கும் இந்த மாச கடைசியில. இது எல்லாத்தையுமே தவறாம அட்டன் பண்ணால் நிறைய டெஸ்டிமோனியல்ஸ், நிறைய வெற்றியாளருடைய வெற்றி கதைகளை, வெற்றி சரித்திரங்களை நம்ம கேட்க முடியும். இன்றைய செய்தி நாளைய கண்டிப்பா சார். வரலாறு. கண்டிப்பா சார். இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய, அதாவது ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற வீரமங்கை நம்ம கூட இருக்காங்க, நம்மளுடைய விக்டோரியா மேடம். கண்டிப்பா சார். மேடம் மீட் பண்ணோம் சார். ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அப்பதான் நினைச்சோம் சார், ஒவ்வொரு டைமும் இத்தனை வாய்ப்புகள் இருந்து நம்ம அதெல்லாம் பயன்படுத்திக்காம விட்டுருக்கோம் அப்படின்றது புரிஞ்சுச்சு சார். அதுதான், அதாவது நீங்க ட்ரைனிங் அடிக்கடி சொல்லுவீங்கல்ல சார், ட்ரைனிங் மீட்டிங் முக்கியம் முக்கியம் அப்படின்னு சொல்லுவீங்களா, அதோட ட்ரைனிங் இம்பார்ட்டன்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணாதான் இதெல்லாம் கிடைக்கும். நமக்கு கண்டிப்பா அங்க சார். நிறைய எனர்ஜி கிடைக்கும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நிறைய பேருடைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய பேருடைய டெஸ்டிமோனியல்ஸ். கண்டிப்பா சார். சக்சஸ் ஸ்டோரி நம்மள மாத்தும். கண்டிப்பா சார். அங்க ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க, அடுத்த மாசம் இதே ஸ்டேஜ்ல நானும் வந்து பேசுவேன். அந்த முடிவை நீங்க எடுத்துட்டீங்க, உங்க மனசுக்கு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க அடுத்த மாசம் கட்டாயம் வந்து உமன்ஸ் சிஎன்டில பேசுவீங்க, அடுத்த சாதனையாளரா. கண்டிப்பா சார். அந்த இடத்துல அவங்க பேசும்போது நம்ம தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற கேள்வி நமக்குள்ள எழ ஆரம்பிச்சது சார். அந்த ஸ்டேஜ்ல நம்மளும் நிக்கணும், நம்மளும் பேசணும் அப்படின்ற அந்த எண்ணங்கள்லாம் அப்பவே வர ஆரம்பிச்சிருச்சு சார். வெரி குட், வெரி குட், சூப்பர். தேங்க்யூ சங்கீதா சார். மேடம், குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். நீங்களும் அன்றைக்கு மீட்டிங் அட்டன் பண்ணீங்கல்ல? ஹலோ சங்கீதா மேடம், சங்கீதா பிரபு. மைக் ஆன் பண்ண முடியுமா? வேற யார் அன்றைக்கு உமன் சிஎன்டி அட்டன் பண்ணீங்க? வேற யாராவது வந்து ஆபீஸ்ல அட்டன் பண்ணீங்களா? நான் ஆபீஸ்ல வந்து உமன் சிஎன்டி அட்டன் பண்ணி தமிழ் மேடம் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. என்ன மேடம்? நான் உமன் சிஎன்டி அட்டன் பண்ணிருக்கிறேன். அட்டன் பண்ண பிறகுதானே உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் வந்தது. ஆமாங்க சார். அதே மாதிரி விஎல்சி அட்டன் பண்ணாலும் நிறைய மாற்றங்கள் வரும். ஸோ ஒவ்வொரு ட்ரைனிங் மீட்டிங்கையும் அட்டன் பண்ணுவோம் சிறப்பா. அதாவது நம்ம வந்து வெஸ்டீஜில் நம்ம எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணலைங்க அப்படின்றதான் எல்லாருடைய மைண்ட் செட்டும். 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னா இங்க நடக்கக்கூடிய எல்லா ட்ரைனிங் மீட்டிங்கையும் அட்டன் பண்ணுவீங்க. இன்னைக்கு கேஎஃப்சியில் அவங்க ஐ திங்க் 60 லட்ச ரூபாயோ 70 லட்ச ரூபாயோ இன்வெஸ்ட் பண்ணணும். அங்கே நடக்கக்கூடிய ட்ரைனிங்ஸ்லாம் கட்டாயம் இருக்கணும். அந்த பிரான்ச்சைசி கொடுக்கும்போதே நிறைய கண்டிஷன் இருக்கு. ஆனா இங்க கண்டிஷன் இல்லை. கண்டிஷன் யார் போடணும்? நம்ம தான் போட்டுக்கணும். நமக்கு கண்டிஷன் நம்ம தான் போட்டுக்கணும். நடக்கக்கூடிய ட்ரைனிங் மீட்டிங் எல்லாத்தையும் நான் அட்டன் பண்ணுவேன். எந்த ட்ரைனிங் எங்க அப்ளைன்னு சொன்னாலும் நான் கலந்துக்குவேன். அதுல ஜூம் மீட்டிங்ல நான் கலந்துக்குவேன் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா நீங்க சாதனையாளராக மாற முடியும். ஏதோ எனக்கு விருப்பப்பட்ட 6 மணி மார்னிங் செஷன், நான் 6:30 மணிக்கும் போவேன், 6:45க்கும் போவேன், ஏன்னா யாருக்கு தெரிய போகுது அப்படின்ட்டு நினைச்சீங்கன்னா நம்மளே நம்முடைய வெற்றியை தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கோம். அதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்முடைய மனசு எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கணும், இருக்குது. அதுக்கு நம்ம எந்த மாதிரியான ஒரு நல்ல எண்ணங்களை நம்ம விதைக்கிறோம், நம்ம அதுக்கு எப்படிப்பட்ட ஆர்டர்லாம் கொடுக்குறோம், எவ்வளோ அன்பாக அந்த ஆர்டரை கொடுக்குறோம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.
தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். சார் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் சொல்லுங்க மேடம். சார். சொல்லுங்க. என்னுடைய டீம் வந்து கிருஷ்ணகிரில இப்போ இதா இருக்குதுங்க சார். நேற்று சிஎன்டி அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஜாயின் பண்ணது திங்கக்கிழமை. பர்ச்சேஸ் எடுத்தது இப்போ ஒரு 4-5 நாள்ல ஒரு 7,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் எடுத்திருக்கிறாங்க. ஒரு அவங்களும் பண்ணியிருக்கிறாங்க 100 டிவி 100 டிவில. அவங்க டவுன் லைன்லயும் ஒரு 4-5 பேர் பண்ண வச்சிருக்கிறாங்க. சேகர் சார் தான் சப்போர்ட் பண்றாரு. என்னால அங்க போக முடியாததுனால. அதனால அவங்களும் நான் நேற்று சொன்னேன், இது மாதிரி நீங்க அங்க போய் அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணி நான் சொல்றதோட அங்க நீங்க ஒன்றும் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொன்ன பின்னாடி போய் அட்டன் பண்ணிட்டு அவங்க ஃபீட்பேக் சொன்னாங்க. நீ சொன்னதோட அங்க ஒன்றும் சூப்பரா இருந்துச்சுமா, நான் தெரிஞ்சுக்கினேன். இந்த வாரம் அவங்களுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் இது பண்றது சொல்லியிருக்கிறோம் சார். வெரி குட் வெரி குட். வாழ்த்துக்கள். ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணவங்க உள்ள இருக்காங்களா? இல்லைங்க சார், அவங்க மீட்டிங்ல இன்னும் அவங்களுக்கு தெரியாது, அதனால ஓபன் பண்ண தெரியலன்னு சொன்னாங்க. நாளைக்கு உள்ள வர வச்சிடறேன் சார். ஓகே ஓகே ஃபைன் கிரேட். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். தேங்க்யூ சார். விநாயகர் சார் டீம் சார். குட் மார்னிங் குட் மார்னிங். சொல்லுங்க மேடம். மனசுதான் இப்ப நமக்கு பலமும் சொன்னீங்க இல்லைங்களா சார்? நம்ம மனசுதான் சார் நமக்கு பலம். நம்ம மனசு சொல்றதை நம்ம கேட்டோம்னா நம்ம சக்சஸ் பண்ணிடுறோம். லாஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்ல முடிச்சோம் சார். அவங்க டைம் லைன்ல இப்போ 3 ஃபாஸ்ட் ட்ராக் 2 ஆல்ரெடி முடிஞ்சிச்சுங்க சார். இன்னொன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் சார். இந்த வீக்லவே நாங்க முடிச்சிடுவோம் சார். இதுக்கு முழு காரணம் என்னோட அப்ளைன்ஸ் ஜட்ஜஸ் சார் தான் சார். அவரோட வழிகாட்டலும் அவர் கொடுத்த எனக்கு ட்ரைனிங் தான் சார். நான் அதை ஃபீட்பேக் எடுத்துக்கணும் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் சார். சூப்பர். தேங்க்யூ சார். ஓகே கிரேட். வாழ்த்துக்கள். உங்களுக்கும் ஜெகதீஷ் சாருக்கும் வாழ்த்துக்கள். இன்னும் இந்த சாதனைகள் தொடரணும். ஒவ்வொரு முறையும் ஒரு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் நம்ம டீம்ல முடிஞ்சதுன்னா அடுத்த மாசம் அந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட்டுக்கு கீழே மினிமம் 2 ஃபாஸ்ட் ஸ்டார்ட்டாவது வரணும். 3 ஃபாஸ்ட் ஸ்டார்ட் வந்தா அவங்களுக்கும் ஒரு 1000 ரூபாய் வவுச்சர் வரும். 3 ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அவங்களுக்கு டைரக்டா வந்தா அந்த வவுச்சர் கிடைக்கும். ஸோ அதை மோட்டிவேட் பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க. ஃபாஸ்ட் ஸ்டார்ட் தான் நம்ம பிசினஸ்னுடைய ஒரு மிகப்பெரிய டூல். நம்ம சக்சஸ் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய டூல் ஃபாஸ்ட் ஸ்டார்ட். ஸோ அதை எல்லாருமே கொண்டு வாங்க, அதை மைண்ட்ல வைங்க. நீங்க ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண மாதிரி உங்க டீம்ல வர்ற ஒவ்வொருத்தரையும் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வைங்க. இது எல்லாமே சாத்தியம், இது எல்லாமே முடியும். இல்ல சார் அவங்க செய்ய மாட்டாங்க இவங்க செய்ய மாட்டாங்க, உங்க மனசுல அந்த மாதிரி எல்லாம் போடாதீங்க. எல்லாரும் செய்வாங்க, எல்லாருக்கும் முடியும். எல்லாருக்கும் முடிஞ்ச ஒரு விஷயத்தை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஓகேவா? ரைட். கிரேட். தேங்க்யூ 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 ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.